கோல்வெல்ஸ் அகாடமிக் சார்பாக வணக்கங்கள். எஜுகேஷனல் சைக்காலஜி அட்டென்ஷன் யூனிட் 2. அட்டென்ஷன் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் கவனம்னு அர்த்தம். அட்டென்ஷன் இஸ் த மென்டல் ப்ராசஸ் ஆஃப் ஃபோக்கஸிங் அவேர்னஸ் ஆன் a specific stimulus while ignoring other stimuli. It select what the mind will process deeply. கவனம் என்பது ஒரு குறிப்பிட்ட தூண்டுதலின் மீது விழிப்புணர்வை மையப்படுத்தி மற்ற தூண்டுதல்களை புறக்கணிக்கும் மன செயல்முறையாகும். இது மனம் ஆழமாக செயல்படுத்த வேண்டியதை தேர்ந்தெடுக்கிறது. நம்ம என்ன கவனம் அப்படின்றது ஒரு தூண்டுதலாக ஏற்படுத்தும் விஷயம். ஒன்று ஸ்டிமுல் பண்ணி நம்மளுக்கு வர வைக்க வேண்டியது, இல்லை அதை இக்னோர் பண்ணுறதும் ஒரு வகையானது. இது மனசு டீப்பாக இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும்தான் அந்த ஃபுல் அட்டென்ஷன் அப்படின்றது நம்ம கொடுக்க முடியும். வில்லியம் ஜேம்ஸ், ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்ரி ஒன் நோஸ் வாட் அட்டென்ஷன் இஸ். கவனம் என்றால் என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு வார்த்தை அட்டென்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல எல்லாருமே ஏதோ ஒரு சொல்ல போகிறாங்க அப்படின்னு விழிப்புணர்வாக கேட்பாங்க. மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வாட் ஐ அக்ரி டு அட்டென்ட் டு. என்னுடைய அனுபவத்தில் நான் கவனம் செலுத்த ஒப்புக்கொள்கின்றேன். ஸோ வாட் ஐ அக்ரி, நான் என்ன அக்ரி பண்ணி அந்த இடத்துல டிக் மார்க் போடுறோம் அப்படின்னா தட் டிபெண்ட்ஸ் அப்பான் மை ஓன்ஸ் அப்படின்னு அர்த்தம். வில்லியம் ஜேம்ஸ் ஆன் செலக்டிவ் ஃபோக்கஸ். வில்லியம் ஜேம்ஸ் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவனத்தை அப்படின்றதுக்கான என்ன விஷயம் சொல்கிறான்னு பார்க்கலாம். த ஆர்ட் ஆஃப் பீயிங் வாய்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் நோயிங் வாட் டு ஓவர்லுக். ஞாபகம் இதன் கலை என்பது எதை கவனிக்காமல் விட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும் கலை. த ஆர்ட் ஆஃப் பீயிங் வாய்ஸ், த ஆர்ட் ஆஃப் நோயிங் வாட் டு ஓவர்லுக். எதை கவனிக்கணுமோ அதை மட்டும்தான் கவனிக்கணும், எல்லா விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுதான் அவர் சொல்கிறாரு. காக்னிட்டிவ் சைக்காலஜி வியூ, அறிவாற்றல் உளவியலின் பார்வை. ஸோ அறிவாற்றல் அப்படின்றது உளவியல் பார்வையில் எப்படி இருக்குது. வாட் வி அட்டெண்ட் டு டிட்டர்மைன் வாட் வி ரிமெம்பர். நாம் எதை பற்றி பேசுகிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்கின்றோம் என்பதை தீர்மானிக்கிறது. நம்ம எதுக்கான அட்டென்ஷன் கொடுக்குறோமோ அந்த விஷயத்தை நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுப்போம். விச் வில் பி ரிமெம்பர் ஃபார் அவர் லைஃப். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எதை நாம் பற்றி பேசுகின்றோமோ அதை நாம் நினைவில் கொள்கின்றோம் என்பதை தீர்மானிக்கிறது. நம்ம எதை நினைக்கிறோமோ அது மட்டும்தான் ஸ்ட்ராங்கராக நம்ம மைண்டில் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள். எஜுகேஷ்னல் சைக்காலஜி. லேர்னிங் பிகின்ஸ் வித் அட்டென்ஷன். வித்தவுட் அட்டென்ஷன் தெர் இஸ் நோ லேர்னிங். உளவியல் கல்வியில் கற்றல் கவனத்துடன் துவங்குகிறது. கவனமில்லாமல் கற்றலும் இல்லை. அட்டென்ஷன் இஸ் செலக்டிவ். கவனம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்மை கொண்டது. அட்டென்ஷன் டிட்டர்மைன்ஸ் பெர்செப்ஷன். கவனம் உணர்வை தீர்மானிக்கிறது. அட்டென்ஷன் கைட்ஸ் லேர்னிங் அண்ட் மெமரி. கவனம் கற்றல் மற்றும் நினைவாற்றலை வழிநடத்துகிறது. அட்டென்ஷன் இஸ் த மென்டல் ஸ்பாட்லைட் ஆஃப் த மைண்ட். கவனம் என்பது மனதில் ஒரு ஒளி காற்றை வீசுவது போன்றது. அட்டென்ஷன் இஸ் த ஸ்டேஜ் ஆன் விச் திங்கிங் பெர்ஃபார்ம்ஸ். கவனம் என்பது சிந்தனை செயல்படும் நிலை. அட்டென்ஷன் மேக்ஸ் லேர்னிங் பாசிபிள். டிஸ்ட்ராக்ஷன் மேக்ஸ் டிஸ்அப்பியர். கவனம் கற்றலை சாத்தியமாக்குகிறது. கவனச்சிதறல் அதை மறைய செய்கிறது. எதை நம்ம அட்டென்ஷனாக படிக்கிறோம் அப்படின்னோ அது கட்டாயமாக நம்ம மைண்டில் எப்பயுமே இருக்கும். சின்ன வயசில் படித்த ஜானி எஸ் பாப்பா ரைம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம மெமரி பண்ணியிருக்க மாட்டோம். ஈவன் எழுத்த கூட்டி கூட படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அது லேர்னிங்கில் நம்மளுடைய ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப ஜாலியாக படித்த விஷயங்கள். அதே மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒதுக்கப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நம்ம மைண்டில் அந்தளவுக்கு இருக்காது. எக்ஸாமினேஷனுக்காக 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க போயம், மெமரி போயம் இதெல்லாம். அது டிஸ்ட்ராக்ஷன்ஸோடு தான் படிச்சிருப்பீங்க. ஃபுல் எனர்ஜெட்டிக், அது ஒரு உணர்ந்து படிச்சிருக்கோம் அப்படின்னா அது மறக்காது.
உள்ளுணர்வு இல்லாமல் படிச்சிருக்க விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது மறக்கிறதுக்கான தன்மையை உருவாக்கும். Attention activates the brain decision network. கவனம் மூளையில் முடிவெடுக்கும் வலிமைகளை செயல்படுத்துகிறது. Attention sculpts the neural pathway of learning. கவனம் கற்றல் நரம்பியல் பாதையை செதுக்குகிறது. Attention is the brain's internal filter for relevance. கவனம் என்பது மூளையின் பெருத்தத்திற்கு உள்ள வழிகாட்டியாகும். What the brain attends to, the brain strengthens. மூளை எதை பற்றி கவலைப்படுகிறதோ அதை மூளை பலப்படுத்துகிறது. நம்மளுடைய நிறைய விஷயங்களுக்கு கவலை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் எதுக்காக கவலைப்படுறோம் அப்படின்றத உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த கவலையை சீக்கிரமாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்மளுடைய அட்டென்ஷன் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக ஆக்கிக்க முடியும் நம்மளால். அட்டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ் பிஹேவியர். கவனம் நடத்தையை வலுப்படுத்துகிறது. Attention is the motivator when it directs behavior towards goal. கவனம் என்பது நடத்தையை இலக்கு நோக்கி போது அது உந்துதல் ஆக்குகிறது. நம்ம எதை நிறைய விஷயங்கள் மோட்டிவேட்டிங்காக நினைக்கிறோம் அப்படின்னா அது கட்டாயமாக நம்மளுடைய கோல் நோக்கங்களை அட்டைன் பண்ணுறதுக்கான முக்கிய வழியை வகுக்கிறது. Attention determines what becomes habit. கவனம் பழக்கமான மாறுவதை தீர்மானிக்கிறது. Attention energizes and sustains action. கவனம் செயலை உற்சாகப்படுத்துகிறது மற்றும் நிலைநிறுத்துகிறது. Attention. What is the first integrity of self-control? கவனம் என்பது சுய கட்டுப்பாட்டின் முதல் மூலப்பொருள். ஸோ கவனம் அப்படின்றது தான் நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகேட்டர் லைட் இருக்குது டிராஃபிக்கில், ரெட்டு க்ரீன் எல்லோ. ஆட்டோமேட்டிக்காக ரெட் வந்தால் என்ன பண்ணுறோம்? ஸ்டாப் தான் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் வண்டி ஓட்டும் போது இண்டிகேட்டர் தானாக இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் சைட் பண்ணும்போது அதை ஆஃப் பண்ணுறது, திரும்ப அந்த ரைட் சைடுக்கு விச் இம்பல்ஸ் த அட்டென்ஷன். நம்மளுடைய பிரெயினுக்கு என்ன பண்ணுது? அந்த அட்டென்ஷனை அழகாக கொடுக்கறது. த்ரோ சிக்னல். Attention is the doorway of the meaningful learning. கவனம் என்பது அர்த்தமுள்ள கற்றலுக்கான வாசல். A focused mind is a power learning. ஒருமுகப்பட்ட மனம் ஒரு சக்தி வாய்ந்த கற்பவராக மாற்றுகிறது. Attention connects the learner with the learning. கவனம் கற்பவரை கற்றலுடன் இணைக்கிறது. Types of attention. ஸோ டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் செக்ஷன். தேங்க்யூ.